அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மாருதி ஃபேஷன் ஜுவல்லரி. நம்ம கடை வந்து சென்னை சவுகார்பேட்டில் இருக்குது. நம்ம கடைக்கு நிறைய பேர் வந்துட்டீங்க. அப்படியும் வராமல் இருக்கவங்களுக்கு வழி தெரியலனா முன்னாடி போட்டிருப்போம் இல்லைங்களா, அந்த வீடியோவில் போய் பாருங்கள். முன்னாடியே நம்ம கடைக்கு எப்படி வரணும் அப்படின்ற ஒரு வீடியோவாக அட்டாச் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம மலேசியா கஸ்டமர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அந்த ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து பாதி தான் பண்ணியிருக்கோம், பாதி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த பாதி வச்சு உங்களுக்கு வீடியோவாக காமிக்கிறேன். அப்புறம் வந்து 1385க்கு ஒரு காம்போ செட் ஃபுல் செட்டு பார்க்க போகிறோம். அதையும் வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, இது வந்து இயரிங் பாருங்கள். பேக் சைடு வந்து இங்கே புஷ் இருக்கும். ஸோ இது நெத்தி சுட்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இது வந்து இயரிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டுமே இருக்குது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே ஒரு இயரிங் தான். இது பார்க்க உங்களுக்கு சுட்டி மாதிரி இருக்கும், ஆனால் இயரிங்காகவும் இருக்குது, நெத்தி சுட்டியாகவும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. இப்போ பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா, இது வந்து 3 சோக்கர், அதே மாதிரி 3 இயரிங், இந்த 3 வச்சே சோக்கர் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் பண்ணியிருக்கோம். கீழே வந்து இந்த ஜும்கி அட்டாச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 3 சோக்கர் பார்க்குறோம், 3 மட்டுமே ப்ளைனாக. அடுத்து வந்து சன் வச்சு சோக்கர் பார்க்குறோம், அதில் வந்து கீழே வந்து ஜும்கி அட்டாச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு, அதாவது இப்போ பார்க்கறதுலாம் நீங்கள் மேட்டில் பார்த்துருப்பீங்க, இது வந்து கோல்டு கம்பி, அதில் வந்து சன் வச்சு பண்ணியிருக்கோம், அதுக்கான இயரிங்ஸ் இது. அடுத்து நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, இது வந்து மேட் கம்பி, இதில் வந்து அந்த ராக்கோடியை வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம், அது ஒரு சோக்கராக வந்துருச்சு பாருங்கள். இதெல்லாம் வந்து காம்போ கிடையாது, தனித்தனி, அதாவது தனித்தனி பீசஸ்ஸு. நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பண்ணித்தரணும் அப்படின்னு சொன்னாலும் பண்ணித்தரலாம், அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் ஆகும். இப்போ பாருங்கள், இது வந்து பிளாக் த்ரெட்டு, இதில் வந்து இந்த சன் வச்சு சோக்கர் மாதிரி பண்ணியிருக்கோம். பாருங்கள், நிறைய ராக்கோடி இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ராக்கோடி வேணும், எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இதுதான் கலெக்ஷன்ஸ் கிடையாது, அங்கே பாருங்கள், அங்கே ரோவாக அடுக்கி வச்சுருக்கோம். ஸோ அதில் உங்களுக்கு எது வேணுமோ நம்ம அட்டாச் பண்ணி கொடுக்கலாம். இதில் கலர் காம்பினேஷன் நிறைய இருக்குது. இது பாருங்கள், இது நிறைய கலர் இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த காயின் ஹாரத்தில் இந்த பதக்கம் பென்னண்ட் வந்து அட்டாச் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு நெக்லஸ்ஸு, இது வந்து ராக்கோடி, அதுக்கு மேலே ஒரு கெம்பு பால் போட்டிருக்கோம். இது வந்து கோல்டு செயின். இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் நீங்கள் ரெட் கலர் வேணாலும் பண்ணிக்கலாம், க்ரீன் கலர் வேணாலும் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ளூ கலர். நெக்ஸ்ட் நம்ம மாட்டல் பார்க்குறோம். போன வாரம் பார்த்துருந்தோம், அது பேர்ல்ஸும் கோல்டு பால் அந்த மாதிரி வச்சு பார்த்துருந்தோம். இது வந்து பெரிய பெரிய பேர்ல்ஸ் வச்சு கீழே வந்து இந்த கலர் காம்பினேஷனில் வச்சு பண்ணியிருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்து 110 வருது, 110 ரூபா வருது. நெக்ஸ்ட் வந்து நான் இந்த சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, போன வாட்டி நம்ம பார்த்தோம் மாட்டல், அந்த பீட்ஸ் வந்து சின்ன சின்னதாக இருந்தது இல்லைங்களா, இது வந்து கொஞ்சம் பெருசு. இதோட ப்ரைஸ் வந்து 75 வருது. இது எதுக்கு நான் திரும்பவும் காமிக்கிறேன்னா, போன வாரம் வந்து 65 என்னவோ போட்டிருந்தோம், இது வந்து 75. நீங்கள் வரும்போது 75 இருந்ததுன்னா நீங்கள் 65 தானே போட்டிருந்தீங்க, ஏன் இப்போ 75 சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க. ஸோ அதனால தான் சைஸ் வந்தாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிடுறோம். வாங்க இப்போ நம்ம காம்போ செட் பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது தலை செட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்லஸ் பார்க்குறோம், அப்புறம் ஹாரம், அப்புறம் நோஸ் பின், அப்புறம் ஹிப் பெல்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்து ஜும்கி, அப்புறம் மாட்டல், அப்புறம் ராக்கோடி. நான் இந்த செட்டில் வந்து ரிங் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரிங்கு வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் வந்து இந்த அட்ஜஸ்டபிள் தான். ஸோ சின்ன குழந்தைங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா சின்ன குழந்தைங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செட்டில் வந்து நான் பேங்கிள் மட்டும் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன், ஏன்னா வந்து பேங்கிள் வந்து சில பேருக்கு வந்து காமிக்கிற பாருங்கள், இது வந்து நீங்கள் ஏற்கனவே வீட்டில் வச்சுருப்பீங்க கரெக்டுங்களா, அப்படி இல்லாதவங்க ஸோ இதையே வாங்கிக்கலாம். நீங்கள் தனியாக இதை ஃபோட்டோ இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட எனக்கு அனுப்பலாம். அப்படி இல்லை உங்களுக்கு இந்த பேங்கிள் வேணும்னா நான் கலர் காம்பினேஷன் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ரெட் அண்ட் ஒயிட்டு, ரெட் அண்ட் க்ரீனு, ஃபுல் ரெட்டு. உங்களுக்கு வந்து இது எந்த கலர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் பேங்கிள் மட்டும் இந்த செட்டில், அதாவது இந்த செட்டோட ப்ரைஸ் வந்து 1385 வருது. நான் பேங்கிள் மட்டும் ஆட் பண்ணலை. உங்களுக்கு இந்த பேங்கிளில் எது வேணுமோ அது வந்து எக்ஸ்ட்ராவாக வரும், ஓகேங்களா. இப்போ வந்து இந்த காம்போ செட்டு வந்து நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன், இந்த ப்ரைஸுக்கு எப்படி வந்தது நான் காமிக்கிறேன் வாங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் எப்படி காம்போ செட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து சோக்கரு. ஸோ இது பாருங்கள், இது வந்து ஹாரம்,
இந்த மாதிரி நாங்கள் தனித்தனியாக தான் எடுத்து செட் பண்ணுறோம். இப்போ வந்து உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறேன். இதெல்லாம் நெக்லஸ் பாருங்கள், அது கீழே இருக்கிறதெல்லாம் ஹாரம். உங்களுக்கு என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் வேணுமோ நீங்களே வந்து கூட செட் பண்ணி எடுத்துக்கலாம் காம்போ. நான் ஒரு வாரமும் உங்களுக்கு என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்சில், அதாவது முடிஞ்ச வரைக்கும் கம்மி ரேஞ்சில் காம்போ போடணுன்ட்டு செட் பண்ணி போடுறேன். ஸோ நீங்கள் கடைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் வேணுமோ நீங்களே செட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம புதுசாக என்னென்ன நெக்லஸ் வந்திருக்கு, ஹாரம் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இது பாருங்கள், இதெல்லாம் வந்து நெக்லஸ் ஒரு கஸ்டமரோட ஆர்டரு. ஸோ அதுக்காக வந்திருக்கு 50 பீஸ் எல்லாமே. இங்கே பாருங்கள் ஹாரம், அந்த ஹாரம் அதுக்கு மேட்சிங்காக ஹாரம், ஹெட்செட் தினமும் வரும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தினமும் வர்றது காமிக்க முடியாது இல்லைங்களா, இந்த மாதிரி வீடியோ எடுக்கிற நேரத்தில் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் பேங்கிள் கூட இருக்குது. இதில் பேங்கிள் வந்து ஒயிட்டு ரெட்டு இருக்குது. ஸோ ரெட் அண்ட் க்ரீன் பாருங்கள் நாங்கள் இதில் அடுக்கி வச்சுருக்கோம். ஃபுல்லாக பேங்கிள் தான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.